வெள்ளை மாளிகையில ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் போயிட்டு இருக்கு. வெறும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரசவ விடுப்பு முடிஞ்சு வந்த வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் கேரலின் லிவிட் திடீர்னு தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி சொல்லப்படுற காரணம் என்ன தெரியுமா? ட்ரம்ப் இந்த லீவு முடிஞ்சு வரத்துக்குள்ளவே ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு ஒரு வெர்ஷன். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளை மாளிகைக்குள்ளேயே கேரலின் லெவிட்டுக்கு எதிராக ஏதோ சதி நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த கேரலின் லெவிட் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு. அவங்க பண்ண சம்பவங்களும் இருக்கு. அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எங்க தொடங்குதுன்னா, போன ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் திடீர்னு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் கேரலின் லிவிட் தன்னோட பதவியிலிருந்து விலகுறாங்க அப்படின்னு. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக இளம் வயதுல, அதாவது வெறும் 27 வயசுல இமாலய பதவியை அடைந்த ஒரு பெண் எதுக்காக திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு ஓடுறாங்க? கேரலின் லிவிட் அவங்களோட ராஜினாமா கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? ரொம்ப எமோஷ்னலாக ஒரு அம்மாவோட ஆதங்கத்தை தான் எழுதியிருந்தாங்க. எனக்கு இப்போ 2 சின்ன குழந்தைகள் இருக்காங்க. போன மே மாதம் தான் எனக்கு 2வது பெண் குழந்தை விவியானா பிறந்தா. அவள் பிறந்த 2 மாசத்துல, அதாவது ஜூலை 1ஆம் தேதி நான் மறுபடியும் வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் உலகத்திலேயே ரொம்ப கடுமையான 24 மணி நேரமும் டென்ஷனாக ஓட வேண்டிய இந்த வெள்ளை மாளிகை ப்ரெஸ் செக்ரட்டரி வேலையையும் பார்த்துக்கிட்டு என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் என்னால் இருக்க முடியல. என் மனசாட்சிக்கு விரோதமாக என் குழந்தைகளை நான் தவிக்க விட விரும்பலை. அதனால் கனத்த இதயத்தோட விலகிறேன் அப்படின்னு கேரலின் ஒரு மதர்ஹுட் கார்டை தூக்கி போட்டாங்க. ட்ரம்ப் உடனடியாக அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாரு. கேரலின் ஒரு வாரியர், அவங்க குடும்பத்துக்காக எடுத்த இந்த முடிவை நான் மதிக்கிறேன், வெளியிலேருந்து அவங்க எனக்கு ஆலோசகராக செயல்படுவாங்க அப்படின்னு தெளிவாக சொன்னார். ஆனால் இது வெளியில் சொல்லப்படுற விஷயம், உள்ளுக்குள்ள வேற என்னவோ நடந்துச்சு அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? கேரலின் குழந்தைகளை ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்க விலகினத்துக்கு நிஜமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த கடுமையான வேலை அழுத்தமும் மன உளைச்சலும் தான் அப்படின்னு செய்திகளை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேரலின் லிவிட்டோட கணவர் நிக்கோலஸ் ரிச்சியோ மிகப்பெரிய மல்டி மில்லியனர், ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அவரால் நானி வச்சு குழந்தைகளை கவனிக்க முடியாதா? அதாவது குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஆள் வச்சு பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியை ஊடகங்கள் எழுப்பதா செய்யறாங்க. CNN மாதிரியான முக்கியமான ஊடகங்கள் தான் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் எழுப்புறாங்க. ஆனா கேரலின் தரப்புல இருந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? நானி வச்சு குழந்தைய பார்த்துக்கலாம் தான், ஆனா நான் ஒரு அம்மாவா என் குழந்தைகளை பார்த்துக்கிற மாதிரி முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பல பேரு கேரலின் இப்படி பேசுறதையே நாடகம்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? குறிப்பா தி நியூ ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. கேரலின் போன மே மாதம் பிரசவ விடுப்பில் வீட்டில் நிம்மதியாக இருந்தப்போ கூட அதிபர் ட்ரம்ப் அவங்களுக்கு விடாம ஃபோன் போட்டு தொல்லை கொடுத்தாரு. நீ எப்போ ப்ரீஃபிங் ரூமுக்கு வருவ, எப்போ போடியம் ஏறுவ, மீடியாக்களை எப்படி சமாளிப்ப, எப்போ சமாளிப்ப அப்படின்னு ட்ரம்ப் நச்சரிச்சுக்கிட்டே இருந்ததுனால பிரசவிச்ச சில வாரங்கள்லேயே கேரலின் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதனால தான் அவங்க வேலைக்கு வந்த ஒரே மாசத்திலேயே கடுப்பாகி வேலையை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க. சரி, 27 வயசுலேயே வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அப்படின்னா யார் இந்த கேரலின் லிவிட்? எப்படி இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்ற கேள்வியையும் பல பேர் எழுப்புறாங்க. விஷயம் தெரியாதவங்க இதை முழுசா பாருங்க. கேரலின் லிவிட் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நியூ ஹாம்ஷயர் மாகாணத்துல ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துல தான். அவங்க குடும்பம் அங்க ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடையையும் பழைய ட்ரக்குகளை விற்கிற தொழிலையும் செஞ்சுட்டு வந்தாங்க. கேரலின் கல்லூரியில் படிக்கும் போதே சாஃப்ட்பால் விளையாடி ஸ்காலர்ஷிப் வாங்கின ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன். படிப்பு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபாக்ஸ் நியூஸ்ல இன்டர்ன்ஷிப் கிடைச்சிச்சு. அங்கதான் அவங்களுக்கு வலதுசாரி அரசியல் மேல ஈர்ப்பு வருது. 2019 டொனால்ட் ட்ரம்போட முதல் ஆட்சி காலத்துல ரொம்ப சின்ன வயசுலயே வெள்ளை மாளிகைக்குள்ள ஒரு அசிஸ்டன்ட் பிரஸ் செக்ரட்டரியா நுழைஞ்சாங்க. கேரலினோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான உண்மையும் இருக்கு. அதாவது அவங்களுக்கும் அவங்க கணவர் நிக்கோலஸ் ரிச்சியோவுக்கும் 32 வயது வித்தியாசம். இப்போ கேரலினுக்கு 28 வயசாகுது, அவங்க கணவருக்கு 60 வயசாகுது. ஒரு பெரிய மல்டி மில்லியனரை 2022 தேர்தல் சமயத்துல, அந்த சமயம் அவங்க தேர்தல் நிக்கிறாங்க, அப்பதான் அவரை சந்திக்கிறாங்க.
உடனடியா காதலிச்சு அவரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். கேரலின் லீவிட் ஒரு சாதாரண செய்தி தொடர்பாளர் கிடையாது. அவங்க ஒரு அரசியல் போராளி, மகா வாரியர், ட்ரம்புக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தீவிர விசுவாசி. இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் 2024 நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். 2024 ஜூலை மாசம் கேரலினுக்கு அவங்களோட முதல் ஆண் குழந்தை நிக்கோ பிறந்து வீட்டுல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்து சரியா 3 நாள் தான் ஆகுது. ஜூலை 13ஆம் தேதி பென்சில்வேனியால நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல மேடையில பேசிட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. ட்ரம்ப் காதுல குண்டு பாஞ்சு அவர் மயிரிழையில உயிர் தப்புறாரு. இந்த செய்தியை டிவியில பார்த்த கேரலின் பதறி போறாங்க. தன்னோட தலைவர் ஆபத்துல இருக்கும்போது தான் வீட்டுல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி குழந்தை பிறந்த 4வது நாளே, ஆமா வெறும் 4வது நாளே, தையல் கூட இன்னும் ஆறாத நிலையில மகப்பேறு விடுப்பை ரத்து பண்ணிட்டு நேரா ட்ரம்போட பிரச்சார களத்துக்கு ஓடி வராங்க. வந்து மைக்க பிடிச்சு மீடியாக்களை அதிரடியா எதிர்கொள்றாங்க. கேரலினோட இந்த அசாத்தியமான கடமை உணர்ச்சியையும் விசுவாசத்தையும் பார்த்து மிரண்டு போன ட்ரம்ப் 2025 தான் மறுபடியும் அதிபரான உடனே கேரலினை வெள்ளை மாளிகையோட மிக இளம் வயது பிரஸ் செக்ரட்டரியா ஆக்குறாரு. சரி, 2024 பிரசவிச்ச 4வது நாளே ட்ரம்புக்காக ஓடோடி வந்த கேரலின் இப்போ குழந்தை பிறந்து 3 மாசம் ஆயிடுச்சு. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில ட்ரம்ப் இருக்காரு. இப்ப ஏன் தெரிச்சு ஓடுறாங்க? ஊடகங்கள் சொல்றபடி கேரலினோட இந்த விலகலுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் போன மாசம், அதாவது 2026 ஜூலை 8ஆம் தேதி துருக்கியில நடந்த ரகசிய டெக்காய் பிளேன் சர்ச்சை, அப்புறம் நட்டாலி ஹார்ப் அப்படிங்கிற இன்னொரு பெண்மணி தான். யார் இந்த நட்டாலி ஹார்ப்? இவங்க தான் ட்ரம்போட நிழல் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் பேஜர் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் எங்க போனாலும் கால்ஃப் விளையாட போனா கூட இவங்க பின்னாடியே ஒரு பிரிண்டரையும் லேப்டாப்பையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ட்ரம்பை பாராட்டி வர செய்திகளை உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரம்ப் கையில கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இவங்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கு. நட்டாலிக்கு கேன்சர் வந்தப்ப ட்ரம்ப் கொண்டு வந்த ஒரு ஸ்பெஷல் சட்டத்தால தான் அவங்க உயிர் பிழைச்சாங்க. அதனால ட்ரம்ப் நட்டாலியை தான் சொந்த மகள் மாதிரி நம்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை மாளிகைக்குள்ள கேரலின் லெவிட் பிரஸ் செக்ரட்டரியா இருந்தா கூட நட்டாலிக்கு தான் அங்க எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இதுவே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஈகோவையும் போட்டியையும் உருவாக்கினதா சொல்றாங்க. இதோட உச்சகட்டமாக தான் துருக்கியில நேட்டோ மாநாடு முடிஞ்சு ட்ரம்ப் அமெரிக்கா கிளம்பும் போது ஈரான் கிட்ட இருந்து ட்ரம்பை சுட்டு தள்ள போறதா உளவுத்துறைக்கு மிரட்டல் வருது. உடனடியா ஒரு ரகசிய பிளான் போடுறாங்க. ட்ரம்ப் வழக்கம் போல அசல் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துக்குள்ள ஏறுறாரு. அவரை தொடர்ந்து கேரலின் லெவிட் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உள்ள போறாங்க. ஆனா எல்லாரும் உள்ள போனதும் ட்ரம்பை மட்டும் ரகசியமா ஒரு உணவு சப்ளை செய்யற லாரியில ஏத்தி பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ராணுவ விமானத்துக்கு மாத்திடுறாங்க. விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்க விண்டோவை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால விமானத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஆனா ட்ரம்ப் அந்த உணவு சப்ளை வண்டியில தப்பிச்சு போனாரு இல்லையா, அப்போ அவரு கூட நட்டாலி ஹார்ப்பை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு. அதுதான் கேரலின் லெவிட்டுக்கு கோபம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரிப்ல கேரலின் லெவிட் போகவே இல்லை, இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் மற்றவர்கள் உயிருக்கு என்ன ஆனா என்னன்னு அவரு மட்டும் தப்பிச்சு போயிருக்கிறாரு. அதனால தான் கேரலின் லெவிட் தொடர்ந்து பணியாற்ற விரும்பல அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. ஏன்னா இந்த செய்தி ஜூலை 8ஆம் தேதி நடந்த அந்த துருக்கி விஷயம் நடந்தது இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி தான் வெளியில வந்துச்சு. தன்னோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்ற பயமும் நட்டாலியோட ஆதிக்கம் வெள்ளை மாளிகையில அதிகமானதும் தான் கேரலினை இந்த ஆகஸ்ட் மாசம் அதிரடியா ராஜினாமா செய்ய வச்சுச்சுன்னு வாஷிங்டன் போஸ்ட், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள் ஆதாரங்களோட செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. கேரலின் லெவிட் பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். ஆனா கேரலின் லெவிட் அங்க போடியம்ல வந்து நின்னா செய்தியாளர்களை கதற விடுவாங்க. கேட்குற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதிரடியா பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஏற்கனவே காசா பத்தின ஒரு விஷயம், காசாவுக்கு மில்லியன் கணக்கில் பணம் செலவு பண்ணி காண்டம்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குள்ளாச்சு. அது பற்றி ஆதாரம் கேட்டப்ப அவங்க கிட்ட இல்ல. Doge and OMB also found that there was about to be 50 million taxpayer dollars that went out the door to fund condoms in Gaza. Condoms in Gaza. அதனால ட்ரம்புக்கு ஏற்ற மாதிரி பிரஸ்ஸை வந்து டைவர்ட் பண்றதுலயும் தட்டி விடுறதுலயும் ரொம்ப சரியான ஆளா
கேரலின் லெவிட் இருந்திருக்கிறாங்க. சுருக்கமா பார்த்தா கேரலின் லெவிட் என் குழந்தைகளுக்காக வேலையை விடுறேன் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள நிறைய அரசியல் இருக்கு. இன்னொரு பக்கம் கேரலின் லெவிட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில உதாரணங்களை இப்ப நான் காட்டுறேன். செய்தியாளர்களை ரொம்ப சர்வ சாதாரணமா தட்டி விடுவாங்க. But was he aware of his signature being used on every single pardon? That's a question you should ask the Biden White House. Evidence on that he wasn't aware of? You're a reporter. You should find out. Does anyone have any questions for Patty or for me? No? No? Anybody? We'll see you all later. So if there were peaceful protests on Saturday for the military parade, President Trump would allow that? Of course the president supports peaceful protests. What a stupid question. President Trump is a humanitarian with a big heart. And that's why he sent Special Envoy Witkoff to the region in an effort to save lives and end this crisis. Secretary Lutnick remains a very important member of President Trump's team, and the president fully supports the secretary. I will just point out that there are a lot of wins in the news this week that people in this room have not asked about because you continue to ask questions about the same subject, so let me point them out for you. We're going to get back to business. The president is very busy today, and you will see him all tomorrow at the event in the East Room touting his administration's energy policy. அதுதான் ட்ரம்ப்புக்கு ரொம்ப தேவையாகவும் இருந்தது. இந்த சூழ்நிலையில கேரலின் லெவிட் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறது அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு ஒரு நஷ்டம் தான். அடுத்து யார் வர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.